7ஆம் தேதி ஆகும் 7ஆம் தேதி மாதம் வந்துட்டு இன்னைக்கு இந்த பதில் சொல்கிறாங்க பின்னால் தரேன்னு சொல்லிட்டு எடுத்து 8 நாள் ஆச்சுண்ணா 8 ஆகி நாங்கள் வீட்டில் யாரும் இல்லை ஸ்கூலில் நாங்கள் செங்கல் வச்சுன்னு இருக்கோம் ஸ்கூலாக இருந்தாங்க டம்பனிஷன் ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டாண்டு போய் பார்த்தாங்க ஃப்ரிட்ஜ் வெடிச்சிட்டு இருந்துச்சு சரி இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் நாங்கள் சொல்கிறேங்க நாங்கள் வந்து பார்த்துட்டு அவங்க என்னன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோங்க அப்படி இப்படின்னு போயிட்டாங்க வீட்டில் இந்த ஹீரோ போஸு கல்லு போஸு இந்த ஃபேனு இது எல்லாமே துணிக்கினி எல்லாமே இருந்துச்சு அன்றைக்கி கேட்டப்போ மட்டும் என்ன சொன்னாங்க வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சு பின்னாடி வந்து வயர் ஃபால்ட்டு வீட்டில் தான் ஃபால்ட்டு அப்படின்ட்டு வராங்க இன்றைக்கி வந்து கேட்டாலே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சர்வீஸ்காரா சிங்கிங் காசு எனக்கு காசுக்காங்க நான் இவங்க கூட தானே வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்தேன் அவங்ககிட்ட போய் எடுத்தேன் பார்த்து பார்க்குறாங்க இன்னைக்கு பேசுகிறாங்க அது ஆனவுடனே சொல்லிட்டு நான் கேஸ் வயசு ஏதோ ஒன்று கொடுத்து அப்போ மட்டும் சமாதானம் கொண்டு வந்துட்டாங்க அது சொல்கிறது வாங்கிக்கிட்டேன் எடுத்து அப்படியே வருஷம் கணக்கு ஆகிட்டுக்குதா எடுத்து 3 நாள் தான் ஆகுது வந்து கேட்டாக்கா எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை வீட்டில் ஒயர் ஃபால்ட்டு அப்படியே நான் 8 மாதம் குழந்தை ஃப்ரிட்ஜ் பார்த்து தான் தூங்கினாங்க நான் வீட்டில் இல்லை அதனால என் குழந்தை உயிரோடு வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா என் பேர் ரவிக்குமார் நான் முத்தாகன் நடத்த டிவி நகரில் இருக்கேன் 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் வந்து 7ஆம் தேதி 8ஆவது மாதம் 2025 ஃப்ரிட்ஜ் வெடிஞ்சிடுச்சு நான் ஃபோன் பண்ணி டிராலிங் ஷோரூமுக்கு சொன்னதுக்கு எங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து அனுப்புகிறேன் வந்து பார்ப்பாங்கன்னாங்க வந்து 8ஆம் தேதி வந்து பார்த்துன்னு போனாங்க பார்த்துன்னு போய் 10 நாளாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் வந்து கேட்டதுக்கு அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க உங்கள் வீட்டில் தான் ஒயர் ஃபால்ட்டுன்னாங்க அதுக்கப்புறம் ஷோரூமில் வந்து கேட்டதுக்கு ஷோரூமில் இல்லை உங்கள் ஒயர் தான் ஃபால்ட்டு உங்கள் வீட்டில் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து அப்படின்னாங்க சரி ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து போனேன் நான் அப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல உங்கள் வீட்டில் தான் ஃபால்ட்டுன்ட்டாங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்தாங்க இன்றைக்கி காலைல வந்து கூட கேட்டதுக்கு கூட அதே பதில் தான் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் தான் ஃபால்ட்டு அப்படின்றாங்க அதனால தான் ஃப்ரிட்ஜ் எடுத்து வந்து கடை முன்னாடி போட்டு நான் உங்களை வரைச்சிக்கிறேன் சார் அதுக்கப்புறம் என் வீட்டில் கை குழந்தை 8 மாதம் குழந்தை இருக்குது அந்த குழந்தை அந்த பக்கத்தில் தான் தூங்கும் அந்த குழந்தைக்கு எதனா ஆயிருந்தால் இதே பதில் தான் சொல்லணும் உட்காந்துப்பாங்களா இவங்க இன்றைக்கி வந்து அதே பதில் தான் சொல்கிறாங்க வீட்டில் ஃபால்ட்டு என் வீட்டில் பீரோ கட்லு துணி கிணி எல்லாம் ஃபேனு ஏர் கூலரு எல்லாமே எஞ்சிடுச்சு ஜன்னலுக்குனே புதுசாக வீடு கட்டி 6 மாதம் ஆகலை என் வீடு நாசம் ஆகி நிற்கிதாங்க வந்து பார்க்க வேலை வந்து பதில் சொல்லணும் உட்காந்துக்கிறாங்க வீட்டில் ஃபால்ட்டுன்னு என் குழந்தைக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா கூட இதே பதில் தான் சொல்லுவாங்களா இவங்க 8 மாதம் குழந்தை கை குழந்தை அது ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தான் போட்டுக்குவேன் அன்றைக்கி ஏன்னா வீட்டில் இல்லாத போச்சு யாருக்கும் எதுவும் ஆகலை ஃப்ரிட்ஜ் என்ன ரேட்டு ஃப்ரிட்ஜ் 20,000 ஃப்ரிட்ஜ் 20,000க்கு வாங்கிக்கிறேன் 5,500 ஃபஸ்ட்டில் கட்டிக்கிறேன் மீதி டியூ போட்டுக்கிறேன் அது நான் சாம்சங் கம்பெனி நான் வந்து கேட்டேன் எனக்கு ஃப்ரிட்ஜே வேணாம் இல்லை முடியாதுன்னா ஃப்ரிட்ஜே வேணாம் எனக்கு கட்டின காசு கொடுத்துட்டு இஎம்ஐ கிளியர் பண்ணி கொடுத்ததுனால முடியாது அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா இவங்க கூட தானே ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் நான் வெளியூரில் வாங்கினேன் நான்